குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் நம்பர்ஸ் டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன்ல தான் இருக்கோம். ஸோ லாஸ்ட் 3 கிளாஸா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்துல 10,000க்கு மேற்பட்ட நம்பர் 10,000 above beyond 10,000 நம்பர்ஸ், அதனுடைய பிளேஸ் வேல்யூ, பேஸ் வேல்யூ, அப்புறம் வந்து பெரிய நம்பர்ஸை வந்து நம்ம எப்படி வந்து பிட்மாஸ் மெத்தட்ல வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், பிராக்கெட்ஸ்க்கா, அடிஷன்கா, சப்ராக்ஷன்கா, மல்டிப்ளிகேஷன்கா, டிவிஷன்கா, எப்படி வந்து நம்ம அடைப்புக்குறி, வகுத்தல், பெருக்கல், கழித்தல், கூட்டல், அப்படிதான் ஒவ்வொன்றா வந்து கூட்டல் கழித்தல் ஒவ்வொன்றுத்துக்கா எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதாவது பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எப்படி கால்குலேட் பண்றது. ஸோ இன்னைக்கு என்னன்னா எஸ்டிமேஷன் வேல்யூ, எஸ்டிமேட் த வேல்யூ, தோராய மதிப்பு கண்டுபிடித்தல். ஸோ ஒரு பேசிக் குட்டி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க கடைக்கு போறீங்க, பால் வந்து அம்மா 1 லிட்டர் வாங்க சொல்றாங்க, ஒரு தக்காளி 1 கிலோ வாங்குங்கன்னு சொல்றாங்க. சரி, பாலுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ்டா எல்லாருக்கும் ரேட் தெரியும். ஒரு 25 ருபீஸ் ஹாஃப் லிட்டர், 50 ருபீஸ்னு போட்டுப்போம். 1 லிட்டருக்கு வந்து 50 ரூபான்னு வச்சுப்போம். 46 ரூபாய் ஏதோ சம்திங் வரும். அந்த 46 அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்றோம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 50ன்னு வச்சுக்கிறோம். காலைக்கு 1 கிலோவுக்கு வந்து ஒரு 28 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அம்மாட்ட எவ்வளவு வாங்குவீங்க? அப்ராக்சிமேட்டா அம்மா கேக்குறாங்க, எவ்வளவு வேணும் உனக்கு கடைக்கு போறதுக்கு அப்படின்னு. இப்போ நீங்க என்ன பண்ணும், பாலுக்கு ஒரு 50 ரூபாய், தக்காளிக்கு ஒரு 30 ரூபாய், 80 ரூபாய் கொடுங்க, பேலன்ஸ் வந்தா நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ அந்த 18 நீங்க வந்து ஒரு எஸ்டிமேஷன் வேல்யூ சொல்றீங்க இல்லையா, அதுக்கு மேலையும் போலாம், அதுக்கு கீழேயும் வரலாம், முன்ன பின்ன எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்னு நம்ம வீட்டுல வந்து சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த வார்த்தையை. இதுக்கு மேல ஒரு 5 ரூபாய் 10 ரூபாயும் வரலாம், இதுக்கு கீழே கம்மியும் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த எஸ்டிமேட் வேல்யூ. இந்த எஸ்டிமேட் வேல்யூல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதுல எது வந்தாலும், எப்படி வந்தாலும், எப்படி அந்த வேல்யூவை 10க்கு பக்கத்துல இருந்தா எஸ்டிமேட் பண்றது, 100க்கு இருந்தா எப்படி எஸ்டிமேட் பண்றது, தௌசண்ட்ஸ்க்கு இருந்தா எப்படி எஸ்டிமேட் பண்றது, இதுதான் இந்த எக்ஸசைஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைனா ஒரு திருக்குறள் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பாடத்துக்கு போலாம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். சக்சஸ் மே நாட் பி டெஸ்டினி பட் ஹார்ட் ஒர்க் பேஸ் ஃபார் இட்ஸ் ஓன் ஸ்வெட் அண்ட் டாயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் வந்து ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. முயற்சி நம்ம எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணி தோல்வி வந்தாலும் தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய எஃபர்ட்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்மளால ஜெயிக்க முடியும். அது வந்து அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. இதே வந்து நம்ம முயற்சியே பண்ணாம நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு என்னை வந்து கடவுள் காப்பாத்திடுவாரு, எனக்கு எக்ஸாம் உட்காந்தோம்னா கண்டிப்பா வராது. 0. நமக்கு என்ன அங்க எழுதியிருக்கோமோ அதுக்குதான் மார்க் வரும். ஓகேவா? சோ நம்ம வந்து நம்மளுடைய விடாமுயற்சியை கைவிடாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். ஓகே, சரி. இப்ப என்ன பண்றோம், நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோங்கிற கதையை அங்க சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கு ஸ்கிரீன் எல்லாம் பெரிய லெட்டர்ஸா தெரியுதுன்னு நான் நம்புறேன். தெரியலன்னா எனக்கு சொல்லுங்க. ஓகே. சரியான விடை வேண்டாம், நல்ல ஒரு யூகம் போதும். இதுதான் இந்த எக்ஸசைஸோட உண்மையான வார்த்தை. நீங்க எக்ஸாக்டான ஆன்சர் கொடுக்க வேண்டாம், நியர்பை ஆன்சர் கொடுத்தீங்கன்னா போதும். யூ டோன்ட் ஆல்வேஸ் நீட் த எக்ஸாக்ட் ஆன்சர், a smart guess works. ஓகேவா? மதிப்பீடு எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணை அதற்கு அருகில் உள்ள எளிய எண்ணாக சுற்று செய்து விரைவாக தோராயமான விடையை கண்டறியும் முறை. ஓகேவா? அதுல நீங்க இதுல என்னென்ன பாப்பீங்கன்னா, மதிப்பீடு எஸ்டிமேட் பண்றது எப்படி, கூட்டல் கழித்தலுக்கு எப்படி எஸ்டிமேட் பண்ணுவோம், பெருக்கல் வகுத்தலுக்கு எப்படி எஸ்டிமேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான்.
சரியா? இத ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம். நம்ம கதையை ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மார்க்கெட் பேக் தான் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செல்வி தன் அம்மாவுடன் காய்கறி சந்தைக்கு செல்வாள். அம்மா தன்னிடம் ரூபாய் 200 மட்டுமே இருப்பதை அறிவாள். தக்காளி 1 கிலோ 38 ரூபாய், வெண்டைக்காய் 27 ரூபாய், உருளைக்கிழங்கு 52 ரூபாய். மொத்தம் எவ்வளவு ஆகும் என்பதை கடைக்காரர் பில் போடும் முன்பே அம்மா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த 27 வந்து மைண்ட் கால்குலேஷன்ல 30ன்னு மாத்திடுவாங்க, 38 40ன்னு மாத்துவாங்க, 52 55ன்னு மாத்துவாங்க, இல்ல 50ன்னு மாத்துவாங்க. ஏன்னா இங்க 3 2 எக்ஸஸ் வச்சிருக்காங்கல்ல, இது ஏன் 50ன்னு மாத்துறாங்க, ஏன் 55ன்னு மாத்தல, ஏன் 60ன்னு மாத்தலன்னு நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப அம்மா என்ன பண்றாங்க, இது 3 ஆட் பண்றாங்க, 120. ஓகே, 120 தானே ஆச்சு. அப்ப இது என்னோட கையில இருக்கிற அமௌண்ட்டுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த பொருள் எல்லாத்தையுமே அவங்க என்னென்ன எடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. சோ இதுதான் வந்து ஒரு எஸ்டிமேஷன். ஆனா இது எஸ்டிமேஷன் எப்படி அவங்க அந்த 40 30 50ன்னு பண்ணாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். பேருந்து நிலையத்தில் செல்வியின் அண்ணன் ஒவ்வொரு நாளும் 38 கிலோமீட்டர் பயணிக்கிறான். 5 நாட்களுக்கு எவ்வளவு தூரம் அவன் விரைவாக மதிப்பிட முடியும்? சோ இந்த 38 என்ன பண்றாங்கன்னா 40ன்னு கால்குலேட் பண்ணி அப்ராக்சிமேட்டா ஒரு வாரத்துக்கு 200 கிலோமீட்டர் டிராவல் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, இப்ப பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மதிப்பீடு செய்யும் முன் ஒவ்வொரு எண்ணையும் அதற்கு அருகில் உள்ள 10 100 அல்லது 1000ற்கு சுற்று ரவுண்ட் ஆஃப் செய்ய வேண்டும். இதற்கு எளிய விதி உள்ளது. சோ இப்போ ஒரு நம்பரை 10க்கு பக்கத்துல 10க்கு நியரஸ்ட் 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதனோட யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா 3ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். 0 to 4 வரைக்கும் இருந்ததுன்னா ரவுண்ட் டவுன் கீழே போயிடணும். 5 to 9 வரைக்கும் இருந்ததுன்னா ரவுண்ட் அப். இப்ப இங்க 43ன்னு இருந்ததுன்னா 0 to 4க்குள்ள இருக்கு. அப்போ 40 தான் எடுத்துக்கணும். ஏன் அம்மா வந்து 52 ரூபாய் உருளைக்கிழங்குக்கு 50 ரூபாய் எடுத்தாங்கன்னு இப்ப புரிஞ்சுதா? எஸ். அதே வந்து 5 to 9 வரைக்கும் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் 10th பிளேஸ் எது இருக்கு? 50. சோ அப்போ ரவுண்ட் அப். சோ 0 to 4 வரைக்கும் இருந்தா ரவுண்ட் டவுன், 0 to 6 to 9 வரைக்கும் இருந்தது, சாரி 5 to 9 வரைக்கும் இருந்ததுன்னா ரவுண்ட் அப். ஓகேவா? சோ இப்ப அருகில் உள்ள 100க்கு 100, இப்ப வந்து 10க்கு பாத்தீங்க, 100க்கு அப்படின்னா லுக் அட் த டென்ஸ் டிஜிட். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இல்ல டென்ஸ், டென்ஸ் பிளேஸ பாருங்க. பார்த்துட்டு 0 to 4ல இருந்ததுன்னா ரவுண்ட் டவுன். அதாவது இப்ப 340 இருக்கு, 340 வரைக்கும் இருந்ததுன்னா 300, 350க்கு மேல 350ல இருந்து இருந்ததுன்னா 400ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க 100th பிளேஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டன். இப்போ இதுதான் அம்மாவோட சந்தை பையில வந்து நமக்கு வந்து 47 ரூபாய்க்கு இருக்கிறத நம்ம 50 ரூபான்னு அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம். 38 ரூபாய் இருக்கிறத 40 ரூபான்னு அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம். தோராய மதிப்பு. ஸோ தோராய மதிப்பிற்கான குறியீடு இந்த குறியீடு தான். ஈக்குவல் டு கிடையாது, இது தோராய மதிப்பிற்கான குறியீடு. ஓகேவா? தோராய மதிப்பிற்கு இந்த குறியீடு தான் நம்ம உபயோகப்படுத்தணும். ஓகே, சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத வந்து தோராய கூட்டுத்தொகை சம்மு, ஆக்சுவல் சம் இதுக்கு எவ்வளோ, இங்க வந்து நான் 2 நம்பர் எடுத்திருக்கேன், 47 38. உங்களுக்கு வேணா வந்து 49 33ன்னு எடுத்துக்கிறேன், வேண்டாம் 34. 49 33. சரிங்களா? சோ இதனோட எஸ்டிமேஷன் வேல்யூ 49 வந்து 15 எடுத்துப்பீங்க, 33 வந்து 13 எடுத்துப்பீங்க. கரெக்டா? அப்ப 50 plus 30 80. ஆனா அதனுடைய எக்ஸாக்ட் வேல்யூ 49 plus 33 is 82. ஆக்சுவல் சம் வந்து 82. ஓகேவா? இதே இதுக்கு வந்து டிஃபரன்ஸ், அதாவது கழித்தல், கூட்டினீங்க இது கழித்தீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு வந்து 49 33 எக்ஸாக்ட் வேல்யூ வந்து ஆக்சுவல் டிஃபரன்ஸ் வந்து 16. தோராய வித்தியாசம் வந்து 20 கழிக்கும் போது. ஓகேவா? ஏன்னா இது 50 இது 30. ஸோ 50 30 கழிச்சிங்கன்னா 20. ஆக்சுவல் டிஃபரன்ஸ் வந்து 16. ஓகே, கழித்தல் செயல் அண்ட் கூட்டல் செயல் இது ரெண்டுமே சொல்லியிருக்கேன். இப்போ பெருக்கல் மற்றும் வகுத்தலுக்கு பாத்தீங்கன்னா
28 இன்டூ 5. இந்த 28 வந்து நான் 30ன்னு தோராயமா, ஏன்னா எனக்கு வந்து 5 to 9 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து 5 to 9 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், 30ன்னு மாத்திட்டேன். 30 இன்டூ 5, 30 இன்டூ 5, 3 15, 150. ஆனா வந்து 28 இன்டூ 5 140 தான். அதே மாதிரி 30 டிவைடட் பை 5 வந்து வகுத்தீங்கன்னா 6. ஓகே, அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து 5.6 தான். சோ நீங்க எஸ்டிமேட்டட் கோஷன்ட் வந்து 6ன்னு சொல்லுவீங்க, ஆனா ஆக்சுவல் கோஷன்ட் வந்து 5.6. ஓகேவா? சோ இதுல கூட்டல் கொடுத்தா, கழித்தல் கொடுத்தா, பெருக்கல், வகுத்தல் எப்படி கொடுத்தாலும் தோராய மதிப்பு கால்குலேட் பண்றது இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தை கணக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். அதே மாதிரி டிராவல் டிஸ்டன்ஸும் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஓகேவா? இப்போ நீங்க வந்து 68யும் 24யும் எப்படி ஆட் பண்ணுவீங்க? எஸ்டிமேஷன் வேல்யூ அண்ட் ஆக்சுவல் வேல்யூ. 68 என்னவா மாத்திடுவீங்க? 70. 24 20. இப்போ 70ம் 20ம் 90 இல்லையா? எஸ், கரெக்ட், வெரி குட். 91லிருந்து 37 கழித்து கிடைக்கும் வித்தியாசத்தை மதிப்பிடுக. சோ 91 என்ன மாத்திப்பீங்க? என்ன நம்பரா மாத்துவீங்க? 90. வெரி குட். ஏன்னா 0 to 4 இருக்கு யூனிட் டிஜிட். கரெக்ட். 37 என்னவா மாத்துவீங்க? 40. சோ அப்ப வந்து பிகாஸ் யூனிட் டிஜிட் 5 to 9 இருக்கு, அப்போ 90 minus 40 இல்லையா? வெரி குட், கரெக்ட். சரி, இப்போ 29 இன்டூ 6. இந்த 6 எந்த மாற்றமும் பண்ண மாட்டீங்க. 29 மட்டும் என்ன பண்ணுவீங்க? 30ன்னு மாத்திப்பீங்க. 3 இன்டூ 6 180 வருதா? எஸ், தோராய மதிப்பீடு. இது எல்லாமே தோராய மதிப்பு, ஆக்சுவல் வேல்யூ கிடையாது, எஸ்டிமேட் வேல்யூ. ஓகேவா? 88 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும். இந்த 9 எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டீங்க. 88 என்ன பண்ணுவீங்க? 90. 90 by 9 10. வெரி குட், சூப்பர். சோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம இங்க என்னென்ன கத்துக்கிட்டோம்? எண்களை பக்கத்துல இருக்கிற 10க்கும் 100க்கும் ரவுண்ட் ஆஃப் பண்றது எப்படி, அதனுடைய கூட்டுத்தொகை அண்ட் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது எப்படி, பெருக்கல் பலன் மற்றும் ஈவு கண்டுபிடிக்கிறது எப்படி, அப்புறம் நம்மளுடைய டே டு டே லைஃப் அப்ளிகேஷன்ல இது எப்படி அப்ளை பண்றோம். இன்னும் ஒரு குட்டி சிமுலேட்டர் உங்களுக்கு நான் காட்டுறேன், அது இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கும். இப்ப என்னோட ஸ்கிரீன் பாருங்க. எல்லாருக்குமே நல்லா ஜூம் இன் ஆகி தெரியுதுன்னு நான் நம்புறேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது குட்டி வேல்யூஸ் எடுத்தா போதும், ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் வேண்டாம். 26 42. ஓகே, சரி. 26யும் 42 என்ன பண்ணுவோம்? 26 30ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க. நியரஸ்ட் டு 10க்கு பண்ண சொல்றேன். 42 வந்து 40ன்னு பண்ணுவீங்க இல்லையா? பாருங்க, கால்குலேட் பண்றேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் எஸ்டிமேஷன் 26 வந்து 30ன்னு எடுத்துப்போம். செகண்ட் நம்பர் எஸ்டிமேஷன் 42 40. சோ 70. ஓகேவா? ஆக்சுவல் வந்து 68, ஆனா எஸ்டிமேட்டர் வந்து 70. அடுத்தது டிஃபரன்ஸ். ஓகே, டிஃபரன்ஸ இதே சேம் குட்டி நம்பரே எடுத்துக்கலாம். 49 and 31 நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்க்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். கால்குலேட் பண்றோம். ஸோ 49 become 50. செகண்ட் நம்பர் 31 30ன்னு மாத்திடுவோம். 50 minus 30 is 20 estimated value. But actual value was 18. கரெக்டா? எஸ். ப்ராடக்ட்டுக்கு சோ 12 என்ன பண்ணுவீங்க? 10 மாத்திடுவீங்களா? எஸ். 10 இன்டூ 8, 8 வந்து 10 மாத்தணுங்கிறது கிடையாது. 10 இன்டூ 8 80. ஆக்சுவல் வந்து 12 8 96. ஓகேவா? சோ இத வந்து நியரஸ்ட் 100க்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எதையும் நான் குட்டி குட்டி வேல்யூஸாவே போட்டுக்கிறேன். 349 256. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பரை
256 வந்து 50 கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால 300. 350 வரைக்கும் என்ன பண்ணும், முன்னாடி தான் போகணும், பின்னாடி போக கூடாது. ஸோ 349ங்கிறதுனால 300 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? நியரஸ்ட் 100க்கு போட்டணும் அப்படின்னாலும். ஸோ இந்த கால்குலேட்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லா வேல்யூஸ் கால்குலேட் பண்றதுக்கும் ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? டன். சரி, இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துடலாமா? 1 மினிட், நான் புக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் ஷேர் பண்றேன். ஸோ 1.4ல நமக்கு டோட்டலா வந்து 6 கேள்விகள் தான் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது நம்மளுடைய எம்சிக்யூ செஷன்ல பார்ப்போம் நம்ம. தேர்ட் கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டு கிவன் த நியரஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 100, 1000, 10,000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாம். அடுத்தது வந்து ஃபோர்த் கொஸ்டின், எஸ்டிமேட் த சம் ரவுண்டட் டு த நியரஸ்ட் 10,000 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது கேள்வி நியரஸ்ட் டு 100 பிளேஸ்க்கு வந்து அதுவும் அடிஷன் தான், வேற சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன்லாம் கிடையாது. ஆறாவது கேள்வி மட்டும் வேர்ட் ப்ராப்ளம். ஸோ 1 by 1 நம்ம பார்த்துடலாமா? எஸ். ஸோ உங்களுக்கு கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே. Round of the following to the given nearest place. 4065 100 place கிட்ட நியரஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 100 place. ஓகேவா? சரி, we have to round off 4065 to 100ஸ்ல round off பண்ணும். ஓகேவா? பிளேஸ் வேல்யூ வந்து 100, டிஜிட் வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ வந்து டிஜிட் ஆஃப் த ரைட் வந்து 6. நம்ம இந்த ரெண்டு நம்பர் தானே பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். 6 வந்து கிரேட்டர் தென் 5. அப்போ ஆடிங் 1 to 0, 0 plus 1 போட்டீங்கன்னா 4065 வந்து நியரஸ்ட்க்கு எங்க போடுவீங்க? இந்த ரெண்டு டிஜிட் தான் பார்க்கணும். அப்ப 65. 65 வந்து எதுக்கு பக்கத்துல இருக்கு? 50 கிராஸ் ஆயிடுச்சுனாலே ரவுண்ட் ஆஃப் முன்னாடி போயிடுவீங்க இல்லையா? கீழே வர மாட்டீங்க, மேல போயிடுவீங்க. அப்ப இது என்ன ஆகும்? 4100. ஓகேவா? அப்ராக்சிமேட்லி 4100. அடுத்தது 44,555 தௌசண்ட்ஸ் பிளேஸ்க்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி இது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 44,555. ஓகே. ஸோ இப்போ நான் இங்க 100 பிளேஸ்க்கு இந்த 2 டிஜிட் பாத்தீங்க, இங்க 3 டிஜிட்ஸ் போயிடுவீங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க? 555 500 கிராஸ் ஆயிட்டாங்க. அப்போ 44,500 கிராஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்தது என்ன இருக்கு? 45,000. ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க தௌசண்ட்ஸ் பிளேஸ்க்கு இந்த வேல்யூஸை நீங்க எடுத்துப்பீங்க. ஓகே, அதனாலதான் 4 கூட 1 ஆட் பண்ணி 5 அப்படின்னு எடுத்துப்பீங்க. இது 555 அப்படின்னு வந்ததுனால. ஸோ 100 பிளேஸ்க்கும் 1000 பிளேஸ்க்கும் பார்த்துட்டீங்க. பேலன்ஸ் இருக்கிறது அது நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாமா அதே சப்டிவிஷன்ல? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நாலாவது கேள்வி பார்க்க போறோம். சம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? எஸ்டிமேட் த சம் ஆஃப் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 15, 78, 26 ஒரு நம்பரும் ரவுண்டட் ஆஃப் டு த இன்னொரு நம்பர் வந்து 32, 4, 6 சாரி 32 தானே. இது என்ன பண்ணிருக்கா சொல்லியிருக்காங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. ஸோ இத வந்து நியரஸ்ட் 10,000 பிளேஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் 10,000 பிளேஸ்க்கு. இது வந்து ஒன்ஸ், டென்ஸ், தௌசண்ட்ஸ், ஒன்ஸ், 10, 100, 1000, 10,000, லேக். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஓகேவா? உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 10,000 பிளேஸ்க்கு தான் நியரஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, லேக்குக்கு பண்ண சொல்லல. சரி, இதுல 1,57,000 இருக்கு. ஸோ 1,57,000 நம்ம என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம்? 1,60,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம்.
32,000 இருக்கு. 32,000 பிலோ தான் கொண்டு வந்துருவோம். 30,000 அப்படின்னு கொண்டு வந்துருவோம். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1,90,000 வரும். பட் இது எக்ஸாக்டா ஆட் பண்ணோம் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாமா? 9 6 15, பேலன்ஸ் 1, 6 8 9, 8 4 12, பேலன்ஸ் 1, 9 1 10, 190, 295. 1,90,295 is the exact answer. But approximately அத 1,90,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? எஸ். அடுத்தது 5வது கேள்வி. Estimate the rounding of each number to the nearest 100ன்னு சொல்லியிருக்காங்க. thousands கொடுத்தாங்கன்னா thousands place, hundreds கொடுத்தாங்கன்னா hundreds, ones கொடுத்தா tens கொடுத்தாங்கன்னா tens. So 8,074. அப்போ 8,100 எடுத்துப்போம். 4,178. 178. அப்போ 4,200 எடுத்துப்போம். இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 12,300 approximately. Okay. But exactly என்ன வரும்? 12,252 is the exact value. Correct? But approximate value is 12,300. Okay வா? So approximate நம்ம இப்ப கடைக்கு போறோம், நம்ம கையில காசு எடுத்துட்டு போனோம். நீங்க அப்ப ஒரு கால்குலேஷன் வீட்ல இருந்து இப்ப நீங்க வந்து தீபாவளி ட்ரெஸ் வாங்க போறீங்க, உங்க பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்க போறீங்க, ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 2,000 ருபீஸ் கொடுங்கம்மா. எதுக்கு 2,000 ருபீஸ்? ஷர்ட் ஒரு 600 ருபீஸ்க்கு வாங்குவேன், பேண்ட் ஒரு 700 ருபீஸ்க்கு வாங்குவேன், ஷூ ஒரு 400 ருபீஸ்க்கு வாங்குவேன். ஸோ ஒரு 1,700 வரும். அப்புறம் நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆகும். ஸோ எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து ஒரு 2,000 ருபீஸ் கொடுங்க கேட்குறோம் இல்லையா? அந்த ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கால்குலேஷனை நீங்க பாக்குறீங்க. தோராய மதிப்பு. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் எக்ஸசைஸ். The population of a city is so in the population of the city இந்த ரெண்டு values கொடுத்திருக்காங்க. Estimate the increase in population by rounding off to the nearest 1,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. So nearest 1,000 தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? 43, 43, 645. அப்போ 43, 43, 400. Sorry, 43, 44,000. ஓகேவா? thousands பிளேஸ்க்கு தானே ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. 43, 645 44 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்தது இது 46 இந்த டச்சும் பண்ண மாட்டீங்க. 81, 87 வந்து 81,000 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாமே ஜீரோல பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ வெர்சஸ் எஸ்டிமேட்டட் வேல்யூ, அவ்வளவுதான். மொத்தமாவே இந்த எக்ஸசைஸ்ல 6 கணக்குகள் தான் இருந்தது. ஸோ அந்த 6 சம்ஸ்மே நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபில்அப்ஸ் அண்ட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும் நம்ம பார்க்கல. அது வந்து நமக்கு எம்சிக்யூ செஷன்ல பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான் பேலன்ஸ் இருக்கு. ஹோல் நம்பர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரே ஒரு டாபிக் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டாபிக் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் அப்புறம் அதுக்கு அடுத்த கிளாஸ்ல இதோட எம்சிக்யூ வச்சுக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு கணக்கு தான் இருக்கு. மேக்ஸிமம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கெண்ட் கிளாஸ்லயே கூட எம்சிக்யூ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லெசன். எம்சிக்யூ வந்து எந்த பேசிஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல இருக்கிற கொஷின்ஸும் இருக்கும் அண்ட் புக்குக்குள்ள இருந்து கேட்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கேள்விகளும் இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல தான் கொடுப்போம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுக்க மாட்டோம். 4 ஆப்ஷன் இருக்காது, ஃபில்அப்ஸ் மாதிரி தான் நீங்க ஆன்சர்ஸ் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் பார்த்த ஒரு குட்டி கான்செப்ட், நம்ம வந்து நியரஸ்ட் நம்பருக்கு எஸ்டிமேட் பண்றது, தோராய மதிப்பு கண்டுபிடிக்கிறது. எப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம், அது துணி கடையா இருக்கலாம், காய் கடையா இருக்கலாம், பால் கடையா இருக்கலாம், எங்க ஐஸ்கிரீம் ஷாப்பா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த 52 ரூபாய் கொடுங்க, 48 ரூபாய் கொடுங்க, 1247 ரூபாய் கொடுங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? அதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு ப்ரீ கால்குலேஷன் போட்டு ஒண்ணு வீட்ல இருந்து வாங்கிட்டு போவோம். இல்லைன்னா நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்ம கூட வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து அதுக்கான அமௌண்ட், அந்த அவங்க சொல்ல வாங்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருளுக்கான அமௌண்ட் அவங்க கையில இருக்கா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்காக ஒரு ஃபாஸ்டா வந்து ஒரு மனக்கணக்கு போடுவோம் இல்லையா? அந்த மனக்கணக்குக்கு யூஸ் பண்றது தான் இந்த எஸ்டிமேட் வேல்யூ அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. கான்செப்ட்ல டவுட் இருந்ததுன்னா திருப்பியும் கேட்கலாம். சரி, டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் சொல்றேன், 5யுமே எழுதிட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டெய்லி டிக்டேஷன் வேர்ட்ஸ் கம்பல்சரி ஷேர் பண்ணும், அதனால ஷேர் பண்ணுங்க. ஸோ 5 வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து எஸ்டிமேஷன். ஃபர்ஸ்ட் வார்த்தை எஸ்டிமேஷன், தோராய மதிப்பு. ரெண்டாவது வேர்ட் கோஷன்ட், ஈவு. கோஷன்ட், ஈவு. மூன்றாவது வார்த்தை ரிமைண்டர், மீதி. நான்காவது வார்த்தை டிஃபரன்ஸ், வித்தியாசம். ஐந்தாவது வார்த்தை சிச்சுவேஷன், சூழ்நிலை. சிச்சுவேஷன், சூழ்நிலை. So first word estimation, quotient, reminder, difference, situation. 5 வார்த்தை சொல்லியிருக்கேன். ஸோ 5மே எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். எழுதிட்டு நீங்க எழுதினதை வந்து ஷீட்ஸை கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட கொடுத்து ஷேர் பண்ண சொல்லுங்க. ஸோ அது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.